ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் அப்பளப்பூ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு, ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன், மோர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பீட்ரூட் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். ½ kg 20 rupees தான். பீட்ரூட் அண்ட் கேரட் ரெண்டுமே வாங்கினேன். இந்த ட்ரம் ஸ்டிக் கூட பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கினதான். நல்லா தோட்டத்தில் அறுத்த ஃப்ரெஷ்ஷான ஒரு காய் அது. எப்பயுமே நாங்கள் காரக்குழம்பு வைக்கும்போது ஒரு கூட்டு பண்ணுவோம். பட் இன்றைக்கி கூட்டு எதுவும் பண்ணலை. அதுக்கு பதில் நான் மோர்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா மந்த் ஆஃப் ஃபிப்ரவரியிலே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பனியும் அதிகமாக இருக்குது. நம்மளோட இந்த மார்கழி போய் தை போயிட்டு வர வெள்ளிக்கிழமை மாசியே பிறக்க போகுது, பனியும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு பொரிச்ச குழம்பு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கேன். ஃபைனலாக அதாவது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த தேங்காயில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா கசகசா, சோம்பு நல்லா வறுத்துட்டு போட்டிருக்கேன். ப்ளஸ் பெப்பர், எப்பயுமே மிளகுத்தூள் போடுவோம், அதையும் போட்டிருக்கேன். அப்போ குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும். பூண்டுலாம் கொஞ்சம் நிறைய போடணும். பெப்பர் போட்டோம்னாக்கா அதனுடைய வாசனையும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடணும். அதில் வந்து நான் கடுகு, 2 வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். முருங்கைக்காய் இதெல்லாம் வெந்த உடனே நம்ம கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றினாமும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாருங்கள், ஃபைனல் டச்சாக நான் என்ன பண்ணுறேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அந்த ஸ்மெல் அரோமா ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், இது ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். கேரட் அண்ட் பீட்ரூட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.